எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மாஸ் விலாகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நாங்கள் இன்றைக்கி திருச்செந்தூர் வந்திருக்கோம். நானும் என் பையன் ஃப்ரெண்டு 3 பேர் தாங்க வந்தோம். நேற்றே தூத்துக்குடி என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து இருந்துட்டு இன்றைக்கி மதியம் தான் கோயிலுக்கு வந்தோம். வாங்க கோயிலுக்கு போகலாம். இதாங்க என்ட்ரன்ஸு, உள்ளே போகலாம். நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான மழையாங்க. நேற்று நைட்டு இருந்து இன்றைக்கி பகலில் 11 மணி வரை 12 மணி வரைக்கும் நல்லா மழையாம். என் ஃப்ரெண்டு அவங்க ராம்நாட்லேருந்து வந்திருந்தாங்க ஃபேமிலியோட. அவங்க தான் சொன்னாங்க, நைட்டெல்லாம் நல்ல மழைங்க்கா, இப்பயும் மழை பெஞ்சிட்ருக்குன்னு காலையில் 11 மணிக்கு ஃபோன் பண்ணும்போது சொன்னாங்க. எங்களுக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வரவும் சரி நீங்கள் கிளம்புங்க, லேட் ஆகும் அப்படின்னு சொல்லவும் அவங்க கிளம்பிட்டாங்க. அவங்க நல்லபடியாக சாமி தரிசனம் பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க. நாங்கள் 1 மணிக்கு தாங்க வந்தோம். இனிமேல் தான் நாங்கள் சாமி தரிசனம் பார்க்கணும். வந்து குளிக்கலை, கடற்கரையில் காலை மட்டும் நனைச்சிட்டு சாமி தரிசனம் பார்த்தோம். நாங்கள் வர்றப்ப மழை பெய்யலைங்க, வெறிச்சிருந்து சாமி தரிசனம் பார்க்க முடியல. இந்த வருஷம் வந்து நல்லா தரிசனம் கிடச்சிச்சு. கொஞ்சம் நேரம் நின்று சாமியை பார்த்துட்டு வந்தோம். அந்தளவுக்கு ஒரு 5 நிமிஷமெல்லாம் இருக்கும் சாமி முன்னாடி நின்று பார்த்தோம். நல்லா பார்த்திங்கன்னா மயில், நிறைய மயில் இருந்துச்சுங்க. நல்லா மயில் தரிசனம் கிடச்சிச்சு. முருகரோட வாகனம் மயில் தரிசனம் நல்லா கிடச்சி நல்லா பார்த்தோம். நிறையா இருந்துச்சு. இத்தனை தடவை வந்து இந்தளவுக்கு பார்க்கல. இந்த தடவை நிறையாவே எங்களுக்கு தரிசனம் கொடுத்தாங்க. கூட்டம் நார்மலாக தாங்க இருந்துச்சு, ரொம்ப கூட்டம் இல்லை, நார்மலாக தான் இருந்துச்சு. கடற்கரையிலையும் பாருங்கள் கூட்டம் அதிகமாக இல்லை. குளிக்கிறவங்க குளித்தாங்க. பாருங்கள் ஃப்ரீயாக இருக்குது. நிறைய பார்த்திங்கன்னா போன வருஷம் வந்ததுக்கு இந்த வருஷம் பக்தர்களுக்கு நிறைய வசதிகள் செஞ்சுருக்காங்க. தேவஸ்தானத்துலேருந்து வர்ற பக்தர்கள் மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் தங்குறதுக்கு நிறைய மண்டபமெல்லாம் கட்டியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இப்போ கடற்கரையில் கொஞ்ச நேரம்தான் கடலில் காலை நனைச்சிட்டு அப்படியே வந்துட்டோம். ரொம்ப நேரம் இருக்கலைங்க. ஏன்னா ரொம்ப நேரம் இங்கேயே இருந்தோம்னா சாமி தரிசனம் பார்க்க லேட் ஆயிரும். ஏன்னா மழை காலம் இல்லையா, காலகாலத்தில் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்டு. அதனால் கொஞ்சம் நேரம்தான் இருந்தோம். சும்மா ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது. கடலில் குளித்தா நல்லது ரொம்ப. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வரும்போது கடலில் குளிச்சுட்டு போங்க. 2 தடவை வந்து கடலில் குளிக்க முடியலைங்க. அடுத்து வரும்போது கண்டிப்பாக குளிக்கணும். குளித்தா நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 100 ரூபா டிக்கெட் லைனில் தாங்க போகிறோம். சரி டிக்கெட் எடுத்து நம்ம போய் சாமி தரிசனம் பார்க்கலாமே அப்படின்னு 3 பேருக்கு 300 ரூபா டிக்கெட்டு. ஒரு ஆளுக்கு 100 ரூபாங்க. ஃப்ரீயாக வந்து பார்க்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அங்கே நார்மலாக தான் இருந்துச்சு கூட்டம். நாங்கள் அங்கே போகலை, டக்குன்னு இங்கே வந்துட்டோம். 1 மணி நேரத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு 1 1/4 மணி நேரத்துலேயே சாமி தரிசனம் பார்த்துட்டோம். அந்தளவுக்கு கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா 5 மணி நேரம் 6 மணி நேரம் 7 மணி நேரமெல்லாம் லைனில் நின்று பார்த்துருக்காங்க. நாங்கள் சீக்கிரமாகவே பார்த்துட்டோம். இப்போ சாமி பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோங்க. இதுதான் வெளியில் வர வழி. சரி கோயிலை சுற்றி வரலாமேன்னு அப்படியே சுற்றி வர்றோம். எல்லாருமே பார்த்திங்கன்னா சாமி தரிசனம் பார்த்துட்டு உட்கார்றவங்க கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தாங்க. நாங்கள் அப்படியே சரி உள்ளே சாமியெல்லாம் கும்பிட்டு நாங்கள் கோயிலில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு உள்ளேயேவும் அப்படியே வெளியில் நாங்கள் சுற்றி வந்தோம். வெயில் அடிக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே நடக்க முடியாது. மோடமாக இருந்தனால ஃப்ரீயாக நாங்கள் பேசிக்கிட்டே வந்தோம். அதுக்கப்புறமா என் ஃப்ரெண்டு மடிப்பிச்சை வாங்கினாங்க. மடிப்பிச்சை வாங்கி கோயிலில் உண்டியெல்லாம் காணிக்கையெல்லாம் செலுத்திட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோங்க. கிளம்பும்போது தான் நல்லா மழை பெஞ்சிச்சு. என் ஃப்ரெண்டு மடிப்பிச்சை வாங்குறோங்க்கா வாங்கன்னு சொல்லவும் தான் மெயின் அதுக்காக தான் வந்தோம் கோயிலுக்கு. பாருங்கள் சரியான மழை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கு, ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. பாய், நன்றி, வணக்கம்.